Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் எல்லாரும் ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கொஞ்ச நேரம் அப்படியே வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் இருக்கிற இடங்களில் எல்லாரும் வாய்களை திறந்து, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உங்க பிரசன்னத்தால் எங்களை இடைக்கட்டுங்கப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உங்க மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்க பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், எங்களை ஆட்கொள்ளட்டும் அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? சொல்லுங்க, உங்க பிரசன்னம் வேண்டும் ஆண்டவரே, உங்க தொடுதல் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உங்க டிவைன் டச் எங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும் ஆண்டவரே. தெய்வீக தொடுதல், தெய்வீக தொடுதல். ஆண்டவர் தொடும்போது எல்லாம் மாறும். ஒரு தொடுதல் போதும், ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும் நம் வாழ்க்கையை உயிர்ப்பிக்க, ஆசீர்வாதமாய் மாற்ற, தடைகளை நீக்க, வழிகளை திறக்க ஒரு வார்த்தை, ஒரு தொடுதல். ஓ ரபன சிக்கலாயந்தரபா. நல்ல ஆவில நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. கண்மலையே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ரேகாபாலா சந்தராயந்தரபா. உங்க மேகம் மகிமையின் மேகம். ஹalleluya. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. சொல்லுங்க, மேகமே மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மீண்டுமாய், மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. சொல்லுங்க, மேகமே மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி. சொல்லுங்க, மேகமே மேகமே மகிமையின் மேகமே, வந்தாலுமே எல்லாம். கையளவு மேகந்தா, கையளவு மேகந்தா பெருமழை பொழிந்தது. கையளவு மேகந்தா பெருமழை பொழிந்தது. தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே, என் தேச எல்லை எங்கும் அருள்மழை வேண்டுமே. மேகமே மகிமையின் மேகமே. எல்லாரும் சொல்லுங்க, இந்த நாளில இறங்கி வாருமே. மகிமையின் பிரசன்னம், மேகம் எங்களை மூடட்டும், எல்லாம் எல்லாம் நடக்குமே, எல்லாம் நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். எல்லாம் கூடும். போதுமே எல்லாம் நடக்குமே, வந்தால் போதுமே. இயேசு வந்தால் போதும், ரட்சிப்பு உண்டாகும். இயேசு வந்தால் போதும், குடும்பத்துல சமாதானம் உண்டாகும். இதெல்லாம் மாறாது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறாது நினைக்கிறீங்களா? அவர் வந்தால் போதும், வந்தால் போதுமே எல்லாம் நடக்கும். ஓ தேவ பிரசன்னம், ஓ தேவ பிரசன்னம்.
கொண்டு செல்லுதே. கர்த்தருடைய பிரசன்னம் ஆகாயம் நம்மை கொண்டு செல்லுமே. உயர பறக்க செய்யும். பாறைகள் எல்லாம் நீக்கி புது வழிகளை திறக்குமே. எங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறவரே. ஓ தேவ பிரசன்னம், ஓ தேவ பிரசன்னம். என்ன ஆனந்த வாட்டஜா தேவ பிரசன்னம். ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே. அந்த பிரசன்னத்தை உணர்ந்து எல்லாரும் வாய்களை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டாம். கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை பாருங்க. உங்க கண்களை அவரை எடுத்து பாருங்க. அவர் பிரசன்னம் நம்மை உருவாக்கும். அவர் பிரசன்னம் நம்மை தேற்றும். அவர் பிரசன்னம் எல்லாவற்றையும் மாற்றும். எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றும். தடைப்பட்டிருக்கிற காரியங்களை வாய்க்க பண்ணும். உங்க பிரசன்னமே செய்யும். அப்பா என்னால செய்ய முடியாது. ஓ உங்க பிரசன்னம். ஓ ஓ தேவ பிரசன்னம். ஆனந்தமே. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருப்பதே எனக்கு பலன். ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே. அப்படியே ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஜெப சிந்தையோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி உங்க பிரசன்னத்தால் என்னை இடை கட்டுங்கப்பா. உங்க பிரசன்னத்தால் எங்களை இடை கட்டுங்க. ஓ ராபா நஷன், எவ்வளவு விலை கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் வாங்க முடியாது. துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. அவருடைய பிரசன்னத்துல பாதத்துல உட்காரும் போது, அவர் சமூகத்துல நாம் காத்திருக்கும் போது அந்த பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்துல செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு வினாடியும் அது வீணாய் போகாது, வீணாய் போகாது, வீணாய் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி உங்க பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் அப்பா. உங்க பிரசன்னமே ஸ்தாபிக்கப்படட்டும். ஓ ரபானா ஹந்தலா பௌஷ்யந்தரா. உங்க பிரசன்னம் ஆண்டவரே எவிடென்ட்டா இருக்கட்டும் அப்பா. ஓ ரபானா ஷந்தலா. எங்க வீடு முழுவதும் உங்க பிரசன்னம். ஒவ்வொரு அறையில உங்க பிரசன்னம். எங்கள் மேல உங்க பிரசன்னம். நாங்க நடந்தாலும், ஓடினாலும், உட்கார்ந்தாலும், படுத்தாலும், எதை செய்தாலும், Lord, we want to carry your presence, oh God. உங்க பிரசன்னத்தை நாங்க சுமக்கணும் ஆண்டவரே. ஓ ரபாலா ஷந்தரா. உங்க பிரசன்னத்தை இப்பொழுது உணரக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகள் ஆண்டவரே, இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், வெறுப்புகள் ஆண்டவரே, அந்த பிரசன்னத்தை உணரக்கூடாதபடி இருக்கிற எல்லா காரியங்களும் எங்களை விட்டு விலகி போகும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்முடைய கரத்துல விட்டு கொடுக்கிறோம். நீர் ஆட்கொள்ளுங்கப்பா, நீர் ஆட்கொள்ளுங்க, கிருபை செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் மாறாதவர்,
அவரே என் அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 18 தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் கன்மலை, என் மீட்பர், என் இரட்சகர், அவரே எனக்கு கேடகம், நான் நம்பும் துருகம். ஹல்லேலூயா. சில பாடல்களை பாடுவோம். அந்த சங்கீதம் 18 வைத்து எழுதிய ஒரு பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆண்டவரே நீர் என் கன்மலை, என் நம்பிக்கை. எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம், நாம் சேர்ந்து பாடலாம். கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. சொல், நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். 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 ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். 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 என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி
கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. சொல்லுங்க, நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு. எல்லாரும் சொல்லுங்க, பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். அன்பு கூறுகிறேன். எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர். விசாலமான விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஹalleluya. சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். ஆமென். தாவீது சொல்லுகிறேன், பலன் நீர்தான் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஒருவேளை சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம். ஒருவேளை சில வார்த்தைகளை கேட்டு நீங்க சோர்ந்து போய் பார்த்து கொண்டிருக்கலாம். சூழ்நிலைகளை கண்டு பயந்து போய் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தாவீது ஆண்டவரை பார்த்து அப்படிதான் சொல்ற, நீர் என் பலன் ஆண்டவரே. சில வேளைகளை வேகமா நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா சூழ்நிலையில வரும்போது நம்ம அசைக்கப்படுகிறோம். இந்த வசனம் எவ்வளவு பாருங்க. தாவீது வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள், யுத்தங்கள், எத்தனையோ யுத்தங்கள். தன் பிராணனை வாங்க சவுல் எத்தனையோ முறை தாவீதை குத்தி போடணும், கொலை செய்யணும், வகை தேடும் போதெல்லாம் கர்த்தர் தாவீதுக்கு ஆதரவாய் இருந்தார். தாவீதுக்கு ஆதரவாய் இருந்தார். எத்தனையோ நேரங்களில் சவுல் தன்னுடைய ஈட்டிய தாவீதுக்கு நேராக ஈயும் போது, பாயும் போதெல்லாம் தாவீதுக்கு ஆண்டவர் அனுகூலமாய் இருந்தார், ஆதரமாய் இருந்தார், கேடகமாய் இருந்தார், கேடகமாய் இருந்தார். அவர் நம்மை ப்ரொடெக்ட் பண்றவர். சொல்லுங்க, நீரே என் கேடகம். எத்தனையோ நேரங்களில் நம் கண்களுக்கு மறைந்து இன்னைக்கு நேராக ஈட்டி வரலனாலும், சவுலை போல ஈட்டி வரலனாலும், நம் கண்களுக்கு மறைந்து எத்தனையோ ஈட்டிகள், ஆயுதங்கள், பொறாமையின் ஆயுதங்கள், எரிச்சல் என்னும் ஆயுதங்கள் நம்மை நோக்கி பாய்ந்து கொண்டே இருக்கும் போது கர்த்தர் தாங்க நம்ம ப்ரொடெக்ட் பண்றார். கர்த்தர் தான் கேடகமா இருக்கிறார். இன்னைக்கு ஜீவனோடு நம்ம இருக்கிறோமா, ஆண்டவர் தான் நம்மை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நடத்துறார். அவர் தான் கேடகம். அவர் தான் நமக்கு கண்மலையா இருக்கிறார். அவர் மாத்திரம் நமக்கு கண்மலையா இல்லாம, பலனா இல்லாம இருந்திருந்தார்னா என்றைக்கோ நம் நிர்மூலமாய் இருப்போம்.
என்றைக்கோ நாம் மடிந்து போயிருப்போம். மனிதனோட வார்த்தையினால, அவர்களுடைய கண்களின் பொறாமையினால, எரிச்சலினாலே, சத்துருவின் கிரியைகளினாலே நாம் அழிந்து போயிருப்போம். இன்னும் அழியாமல் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறது ஆண்டவர் கிருபையே. ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி இதை உணர்ந்து கண்களுக்கு முன்னாடி கடந்த நாட்களை யோசித்து பாருங்க. எத்தனை சத்துருக்கள், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் பேசி இருப்பாங்க, எத்தனை விரோதமான ஆயுதங்கள் எழும்பினது. ஆண்டவர் வாய்க்காமல் போக பண்ணினாரு, வாய்க்காமல் போக பண்ணினாரு. அவரே நமக்கு கேடகமா இருந்தாரு. ஓ ஹல்லேலூயா. ஓ ரபனா ஹந்தலா பௌசி ஹந்தலா. தாவீது சொல்லுகிற, அவரே என் கண்மலை, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறேன், உம்மில் அன்பு கூறுகிறேன். உம்மை நேசிக்கிறப்பா, உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, நீரே என் பலன். வாய்களை திறந்து சொல்லுங்க, எல்லாரும் கண்களை மூடி, நீரே என் பலன், நீரே என் பலன். ஆபத்து நாளில் நாம் பாடின ஆபத்தி நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாய் நமக்கு இருந்தார். ஆமென். எல்லாமே சங்கீதம் 18 வாசிக்கலாம். கர்த்தரே நமக்கு ஆதரவாய் இருந்தார், கர்த்தரே நமக்கு ஆதரவாய் இருந்தார். ஆதரவாய் இருந்தது மாத்திரமல்ல, விசாலத்தில் நம்மை கொண்டு போய் விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த நேசத்தினாலே நம்மை தப்புவிக்கிறாராம். ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி அன்பில் கூறுகிறோம் ஆண்டவரே, உம்மில் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே, எங்களை தப்புவிக்கிறவரே, விசாலத்தில் என்னை கொண்டு போய் விடுகிறவரே. சொல்லுங்க, எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, விசாலத்தில் கொண்டு போய் விடுகிறவரே. ஓ ரபனா ஷந்தலாபா ரேகாபனா ஹந்தோரோசி கேரியால்தலாபா. கர்த்தரே ஆதரவு, மனுஷனுடைய ஆதரவு அல்ல. நீங்க மனுஷனுடைய ஆதரவு இல்லாம நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ஒரு ஆதரவும் இல்லையே, எனக்கு ஆதரவே இல்லையே, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே நீங்க நினைக்கலாம். கர்த்தரே ஆதரவு, கர்த்தரே ஆதரவு. அவரே நமக்கு எல்லாமுமாய் இருக்கிறார். அவரே ஆபத்து நாளில் உதவி செய்கிறவர், நம்மை தப்புவிக்கிறவர், உங்களை தப்புவிக்கிறவர், இக்கட்டுகளிலிருந்து நீங்களாக்குகிறவர். இன்னைக்கு இக்கட்டு இருக்கா? எப்பக்கத்திலும் இக்கட்டுகள் சூழ்ந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால் இக்கட்டுகள் நீங்கி போவதாக. இக்கட்டில் எனக்கு உதவி செய்கிறவர், என்னை தூக்கி எடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஓ ரபனா ஷகதலா ஆலரமா ஷந்தரபா. எங்களை தூக்கி எடுக்கிறவரே, எங்களை தூக்கி எடுக்கிறவரே. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். பாடுக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே கொண்டு வந்து நீர் என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். சொல், என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய எல்லாரும் சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே, அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் அன்பு
பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து என் கரம் பீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 18வது வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாம். 18வது வசனம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. என் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் கர்த்தரை உங்களை தப்புவித்தது காரணம் என்ன தெரியுமா? இம்மட்டுமாய் உங்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால், உங்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால். அவர் மாத்திரம் நம்ம மேல் பிரியமாய் இல்லைனா சத்துருவின் கையில என்னைக்கோ நம்மை ஒப்பு கொடுத்திருப்பார். என்னைக்கோ நம்ம சத்துரு கையில மடிஞ்சு போயிருப்போம். எத்தனையோ ஆபத்து நாட்கள், ஆபத்து நேரங்கள் வந்தது, ஆபத்தான சூழ்நிலைகள் வந்தது, மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தது. வாசிங்க. என் மேல் பிரியமாய் இருந்தபடினால் என்னை தப்புவித்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அந்த பெரிய ஆண்டவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கிறாரா, நம்மேல் பிரியமாய் இருக்கிறாரா, அவர் தப்புவித்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி மீண்டுமா, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே. உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து என்னை தூக்கி விட்டாரே. நம்மை தூக்கி எடுக்கிறவர் எப்படிப்பட்ட பாவ சேற்றிக்குள்ளே நாம் இருந்தாலும், பயங்கரமான படுகுழியில் இருந்தாலும், இன்றைக்கு நம்மை கரம் நீட்டி தூக்குகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். சொல்லி என்னை தூக்கி எடுங்கப்பா. உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நானும் வெள்ளம் போல சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்தார்கள். ஆவியானவரே, எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவரே, நீங்கள் பாட 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 சத்துருவின் வல்லமைகள் எல்லாம் செயலிழந்து போகிறது. அவருடைய பல, அவருடைய பல கர்த்தரே உங்களுக்கு ஆதரவு. என் பலனாகிய என் பலனை நான் சாத்துக் கொள்ளல, கர்த்தருடைய பலத்தை நான் சாத்திக் கொள்ளுகிறேன் சொல்றவங்க நல்ல கைகளை உயர்த்தி நல்லா அசைத்து சொல்லுங்க. நான் இனி பயப்பட மாட்டேன், இனி நான் கலங்க மாட்டேன். கர்த்தரே எனக்கு ஆதரவு, கர்த்தரே என் நம்பிக்கை, கர்த்தரே என் பலனாகிய மனுஷன் நம்மை விசாரிக்காமல் போனாலும் வருவார். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவு. உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால ஒரு மதிலை தாண்டுவேன். சங்கீதம் 18 வாசி. உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். என் பலனாகிய என் தேவனால், என் தேவனால் ஷாகபரா, என் பலனால், என் பலனாகிய ஷாகரப மதரே
அன்புக்கும் கர்த்தருடைய பலனே என் பலன் அல்ல. கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய கரமும் ஓங்கிய புயமும் பலத்த கரமும் நமக்கு பக்கம் உண்டு, நம்மோடு உண்டு. சிருஷ்டிக்கிற கரம், உயிர்ப்பிக்கிற கரம், உயர்த்துகிற கரம், அபிஷேகிக்கிற கரம். அன்பு கூறுவேன், ஆமென். பலனாகிய உம்மில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. உம்மில் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. அவரில் அன்பு கூறுகிற சகலமும் நன்மைக்காக செய்து முடிக்கிறார், நன்மையாய் செய்து முடிப்பார். ஓ ரபலஷந்தரா, ஓ ரியாந்தல கமஷந்தர, தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். யோசேப்பின் சகோதரர்களோ யோசேப்புக்கு தீமை செய்தார்கள், கர்த்தரோ அந்த தீமையை நன்மையாய் மாற்றி முடித்தார். தீமையை நன்மையாய் மாற்றி முடித்தார். ஓ ரபா நசிகலா தியாந்த ரபா. அவருடைய பலன், அவருடைய பலன், இயேசுவின் பலன். ஓ ரபா லபௌஷந்த ரபா. Yes, we worship you, Jesus. Hallelujah. எங்கள் கேடகமே, எங்கள் மறைவிடமே, நாங்கள் தங்கும் உறைவிடமே. Hallelujah. என் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. என் கேடகம் நீரே, என் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, செய்பவர் நீரே, நிமிர்ந்து நடக்க செய்வாரே. எதிரிகள் எவ்வளவா, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனையாய் மிகுந்துவிட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனையாய் மிகுந்துவிட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறீர், தள்ளாட விடமாட்டீர். தகப்பனே, தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். சொல்லுங்க, தகப்பனே, தகப்பனீர் தாங்குகிறீர், அவர் தாங்குவார், அவர் நடத்துவார். தள்ளாட விடமாட்டீர், தள்ளாட விட மாட்டார். தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். என் கேடகம் நீரே, என் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, என் கேடகமே, மகிமையும் நீரே, மகிமை செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர, தலை நிமிர. படுத்துறங்கி படுத்துறங்கி மகிழ்வுடனே விழுந்தெழுவேன். ஆமென். அடுத்துறங்கி மகிழ்வுடனே விழுந்தெழுவேன்.
அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. மீண்டுமாய் சொல்லுவோம், வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, வெற்றியை கொடுக்கிறவர், தோல்வி என்றும் எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர். நம்பி சொல்லலாமா? ஆமே, மகிமை செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. ஒன்றுக்கும் நான் கலங்காமல், ஒன்றுக்கும் ஸ்தோத்தரிப்பேன், அறிவிக்கட்டால் பாதுகாக்குதே. அறிவிக்கட்டால் நீர் விரும்பத்தக்கவை, தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை, தூய்மையானவை, அவைகளை தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளை தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். என் கேடகமே, என் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர், என்னை செய்து நடத்துகிறவரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. எல்லாரும் கைகளை உயர்த்தி தட்டிய கேடகம், என் நிமிர செய்பவர் நீரே. ஆமென். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், நீ உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். வெட்கப்பட்ட தேசத்துல கீர்த்தி புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்னவர், நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினவர், நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஷகமஹந்துரு ரபபா சஹதரபா. எப்ராயிமே, நான் எப்படி உன்னை மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன். எப்ராயிமே, ஷபபஹந்துரு கர்த்தர் நடத்துவார், காரியங்கள் வாய்க்கப்படுகிற ஆண்டவர் வாய்க்க செய்வார். எல்லா தடைகள் விலகி போகட்டும் அப்பா, எல்லா தரித்திரங்கள் விலகி போகட்டும் அப்பா. தேவையில்லாத நஷ்டங்கள், தேவையில்லாத கிரியைகள் செத்து போவதாக, முற்றிலும் விலகி போவதாக. செய்பவர் நீரே. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவரே, ஓ ரபல சந்தனமா, திரும்ப வாழ வைப்பார், திரும்ப வாழ வைப்பார். ஓ ரபன சிகாலா யந்தரமா, ரூத்தை திரும்ப கர்த்தர் வாழ செய்தார், திரும்ப வாழ பண்ணினார், திரும்ப ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். ஓ ரம சந்தனா, திரும்ப கட்டுகிறவர். யோபுல வாசிக்கிறோம், நீ கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவார், நீ திரும்ப கட்டப்படுவாய். உங்கள் குடும்பம் மீண்டுமாய் கட்டப்படும். கர்த்தரிடத்திலே நாம் திரும்புவோமானால், நம் இருதயத்தை திரும்புவோமானால் திரும்ப கட்டப்படுவோம், திரும்ப வாழ்க்கை கட்டப்படும், உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாக்கு பண்ணியிருக்கிறார். என் பிள்ளையோட வாழ்க்கை இடிந்து போய் இருக்கிறது, என்னோட வாழ்க்கை இடிந்து போய் இருக்கிறது.
என்று சொல்லி நினைக்கிறீங்களா? கரங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பிருங்க. கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்திருங்க. உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பிருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, ஓ திரும்ப கட்டுங்கப்பா. இடிந்து போயிருக்கிற வாழ்க்கை, இடிந்து போயிருக்கிற குடும்பம், இடிந்து போயிருக்கிற தொழில்கள் மீண்டும் கட்டப்படட்டும். ஓ ரஹபௌ ஷந்தரபா, ஓ ரஹந்தலபௌ ஷந்தரா. ருத்துக்கு இரக்கம் பாராட்டினீரப்பா. திரும்ப ஒரு வாழ்க்கையை கொடுத்தீரே. அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்தது, அந்த ஆசீர்வாதமா இருந்தது. ஓ ரபா நஹந்தலா. கடந்த வாழ்க்கை காட்டிலும் திரும்ப ஆண்டவர் குறுக்கிட்டு செய்யும் போது அது ஆசீர்வாதமா இருக்கும். திரும்ப ஆண்டவர் கட்டும் போது அது நன்மையா இருக்கும். ஓ ரபா நஷந்தலா. கர்த்தர் கட்டுகிறார், கர்த்தரே கட்டுவார். ஓ ரபா நஷந்தலா. ஒப்பு கொடுத்துருங்க, ஆண்டவர் கருத்துல கொடுத்துருங்க. என் வாழ்க்கையை கொடுக்கிறப்பா, காரியங்கள் உம்முடைய கரத்துல ஒப்புவிக்கிற ஆண்டவரே, நீர் கட்டுவீராக. எங்கள் பின்மாற்றங்களை, எங்கள் வீழ்கையை நீர் மன்னித்து உம்முடைய பாதத்துல நாங்கள் வருகிறோம் அப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, என் வீழ்கையை, என் பின்மாற்றங்களை, செய்த தவறுகளை மன்னித்து மீண்டுமா உங்க சித்தத்தின் மையத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்து நடத்துங்க. எங்கள் குடும்பத்தை கட்டுங்கப்பா, குடும்பத்தை கட்டுங்கப்பா. இடிந்து போயிருக்கிற அலங்கத்தை மீண்டுமாய் கட்டுகிறவரே, கட்டி எழுப்புங்க ஆண்டவரே, கட்டி எழுப்புங்கப்பா. நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கப்பா, நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கப்பா. தலை குனிந்து போயிருக்கிற ஒவ்வொருவரை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க ஆண்டவரே, நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கப்பா. ஓ ஹமுஷ்யந்தரே, ஓ ரஹஹந்தலா. இருதயத்தை, சிந்தையை ஆளுகை செய்கிறவரே, ஆராய்ந்து பார்க்கிறவரே, ஓ ரமமசிதலே. என் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர். நிமிர்ந்து நடக்கப்பட்டவர் விசுவாசி. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து ஜெபிங்க. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொன்னீங்களப்பா. திரும்பி கட்டி எழுப்புவீராக. கிருபைகளை தாங்கட்டும், உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.